பெண்கள் அப்படின்னு எடுத்தோன்னா அவர்களுக்கு வயிற்றில் எண்டோமெட்ரியோசிஸ் என்ற கண்டிஷன் இருக்கும். சாக்லேட் சிஸ்ட்டு, எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். கருக்குழாய் அடைப்பு ஒரு 20%. அதே மாதிரி கருமுட்டை வெடித்து வெளியே வர்றதில் ஒரு 15 முதல் 20% பிரச்சனை. இது ஹார்மோன்கள் குறைபாடாக இருக்கலாம். மூளையிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள், சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கிறது, ஓவரிஸ் சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறது, இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்கலாம். அல்லது கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகள் இருக்கலாம். கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்கள். அடுத்து கர்ப்பப்பை வாயில் விந்தணுக்கள் அணுக முடியாமல் கிருமி தொற்று, ஆன்டிபாடிஸ், எதிர் உயிரிகள், விந்தணுக்களுக்கு எதிர் உயிரிகள்லாம் இருக்கலாம். இதெல்லாம் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். சர்க்கரையை இதில் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய பேர் இப்போ ஒரு ஃபேஷன் என்னென்னா, நாங்கள் சர்க்கரைக்கு மருந்து எடுக்கிறது இல்லை, உடற்பயிற்சி பண்ணுறோம், வெறும் நாட்டு மருந்து எடுக்கிறோம், இந்த மாதிரி சொல்கிறது சரியில்லாமல் ஒரு 400 500ன்னு சர்க்கரை வச்சுட்ருப்பாங்க. இந்த சர்க்கரை விந்தணுக்களை டேமேஜ் பண்ணும், பெண்களுடைய கருமுட்டையும் டேமேஜ் பண்ணும். பெண்களை ரொம்ப பாதிக்கும், கருத்தரிக்கிறது ரொம்ப பாதிக்கும், ஆண்களுக்கும் விந்தணுக்களை பாதிக்கும். குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரையை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால் கிருமி தொற்று ரொம்ப இருந்ததா, பால்வினை நோய்கள் ஏதாவது இருந்ததா, தாம்பத்திய உறவில் பிரச்சனை இருக்கா, மார்பகங்களில் பால் வந்ததா, தைராய்டு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முன்னால் எதுவும் கருத்தரிச்சிருக்காங்களா, தீட்டு ரெகுலராக வருதா, ஏதாவது அறுவை சிகிச்சைகள் முன்னால் பண்ணியிருக்காங்களா, கருத்தடை முறைகள் பயன்படுத்தியிருக்காங்களா, காப்பர் டீ ஏதாவது வச்சுருக்காங்களா, கர்ப்பப்பை வாயில் ஏதாவது புண்ணு வந்திருக்கா, இந்த விஷயங்களெல்லாம் கேட்கணும். ஆண்கள் அப்படின்னா புட்டாளமோ பொண்ணுக்கு வீங்கி போன்ற விஷயங்கள் இந்தியாவில் கண்டிப்பாக கேட்கணும். ஆண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அறுவை சிகிச்சைன்னு எடுத்துக்கிட்டால் அடிவயத்தில் ஹெர்னியா அறுவை சிகிச்சை பண்ணுறது, விந்துப்பைகள் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்களா, ப்ராஸ்டேட்டில் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்களா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும் ஆண்களுக்கு. அதே மாதிரி எதுவும் விந்துப்பைகளில் அடிபட்டுதா, லெட், கேட்மியம் போன்ற கெமிக்கல்ஸில் வேலை செய்கிறாங்களா, மருந்துகள் ஏதாவது இவர்களுக்கு பயன்படுத்துகிறாங்களா. நிறைய மருந்துகள் உண்டு பண்ணும். இந்த ஸ்டீராய்ட்ஸு, கிட்னி ப்ராப்ளத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஸ்டீராய்ட்ஸு, பல மருந்துகளும், மனநல மருந்துகள், இப்படி ஏராளமான மருந்துகள் குழந்தையின்மையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால், மனநல பிரச்சனைகளும் உண்டு பண்ணலாம். நிறைய பேர் இப்போ மனநல பிரச்சனைகளோடு வர்றாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்த ஒருத்தர் விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு தன்னை ஒரு அரவாணி மாலை ஆயிட்டேன் அப்படின்னு கூட கற்பனை பண்ணிக்கிட்டு தான் ஒரு ஆணா இல்லை அப்படின்ற அளவுக்கு குழப்பமாகி மனநல மருந்துகள் சாப்பிட்ற அளவுக்கு போயிருக்கார். மனநல பிரச்சனைகள் அதிகமாக வருது. இதை முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இந்த மனநல பிரச்சனைகளை நாம் சரி செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இதில் ரொம்ப அதிகமாக வரும். அதே போல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது, செக் பண்ணும்போது பொதுவாக அவங்களுக்கு பெண்கள்னால் அனீமியா இருக்கும். அதே மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, பிஎம்ஐ உடல் எடை 24.9க்கு மேலே போகக்கூடாது. பெண்கள் அப்படின்னு பார்த்தா செக் பண்ணும்போது முடி, தாடி, மீசை, அரும்பு மீசை, மார்பகங்களில் பால் சுரக்கிறது, இது எல்லாமே முக்கியமான விஷயம். அதே மாதிரி கர்ப்பப்பையில் கட்டிகள், பெண்ணுறுப்பில் பிரச்சனை, ஃபைப்ராய்டு கட்டிகள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணும்போது பார்க்கலாம். ஆண்களுக்கு சிறுநீர் துவாரம் அந்த முனையில் இருக்கா,
விந்துப்பைகள் நார்மலாக இருக்கா. விந்துப்பைகள் நம்ம சொல்லும்போது முக்கியமான விந்துப்பைகளோட சைஸ் சொல்லணும். 15 எம்எல்லேருந்து 25 எம்எல் வரைக்கும் விந்துப்பைகள் இருக்கலாம். இது ஆர்கிடோமீட்டர் என்ற கருவியை வச்சு அளக்குறோம். தாயத்து மாதிரி ஒரு கருவி இருக்கும், அதை லிங்க் பண்ணியிருப்பாங்க 1லேருந்து 25 வரைக்கும். அதை கம்பேர் பண்ணி விந்துப்பை அந்த சைஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம், என்ன சைஸுன்னு கண்டுபிடிக்கலாம்.